தங்கம் மற்றும் வெள்ளியில் உருவாக்கப்பட்ட 108 தெய்வீக முருகன் வேல்கள் உலகிற்கு வெளிப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக தருணம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் கடவுளாய் முருகப்பெருமான் கையில் ஏந்தும் வேலை பற்றும் பாக்கியம் நம் அனைவருக்கும். முகுந்தன், ருத்ரன், பிரம்மா என்று 3 பேரையும் இணைத்து வாழ்ந்து destruction of evil and upholding of truth 108 மகாவேல் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ரிச் லெகசியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த படைப்பு மதம், மொழி, நாடு, நம்பிக்கை என்ற எந்த வரம்பிற்கும் உட்பட்டதல்ல. இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. முருகப்பெருமானுடைய பிடிச்ச கலர் என்ன? கிரீன். வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர் கந்தசாமி கோயில், திருப்பூரோடு எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்பாவுடைய பேர்ல. புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. அருள்மிக முருகப்பெருமானின் திருவருளுடன் இன்றைய இந்த புனிதமான 108 மகாவேல் உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து மாண்புமிகு பெரியோர்களுக்கும் மனமார்ந்த பணிவுடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தங்கம் மற்றும் வெள்ளியில் உருவாக்கப்பட்ட 108 தெய்வீக முருகன் வேல்கள் உலகிற்கு வெளிப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக தருணம். இந்த புனிதமான தருணத்தில் இந்த நிகழ்வில் மாண்புமிகு தலைமை விருந்தினராக நம்முடன் இணைந்துள்ள ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி முனைவர் டாக்டர் ஸ்ரீ கே கணேஷ் அவர்களை மனமார்ந்த பணியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த ஆன்மீகமும் வரலாற்றும் கொண்ட நிகழ்விற்கு தங்களின் வருகை ஒரு பெரும் கௌரவமாகவும் ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு அமைந்துள்ளது. நிகழ்வில் மாண்புமிகு சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்துள்ள மேனேஜிங் டைரக்டர் A2B அழியாராந்த பவன் திரு KT வெங்கடேசன் அவர் சற்று நேரத்தில் வந்து சேர்வார். மற்றும் சகோதரர் திரு KT ஸ்ரீனிவாசராஜா இருவரையும் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் மாண்புமிகு சிறப்பு அழைப்பராக நம்முடன் இணைந்துள்ள பிரசிடென்ட் ஆஃப் ஜுவல்லரி அசோசியேஷன் ஸ்ரீ ஜெயந்திலால் செல்லானி அவர்களையும் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தென்காசி ஜவஹர் IAS ஓய்வு அவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். இந்த புனிதமான உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை மேலும் சிறப்பாகும் வகையில் இன்று வருகை தந்துள்ள எங்கள் நிறுவனம் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸின் மிகவும் மதிப்பிற்குரிய அன்பு வாடிக்கையாளர் அனைவரையும் என் மனமார்ந்த நன்றியுடன் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் என் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கும் என் குடும்பத்தினர், உறவினர்கள், நலம் விரும்பிகள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு உலகிற்கு கொண்டு செல்லும் முக்கிய பங்கு வகிக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, மின்னணு ஊடகங்கள் அனைவரையும் மனமார்ந்த நன்றியுடன் பெருமிடம் வரவேற்கிறேன். மதம், மொழி, நாடு என்ற இலைகளை தாண்டி முழு மனிதர் குலத்திற்கும் நம்பிக்கை, வலிமை, வழிகாட்டுதல் அருளும் ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. இந்த மேடையின் சார்பாகவும் இந்த உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை இங்கு வருகை தந்த அனைத்து மாண்புமிகு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த பணியுடன் வருகிறேன். வேல் வழிகாட்டட்டும், தெய்வம் பாதுகாக்கட்டும், மனித குலம் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். ஆழிசூழ் உலகம் முழுவதும் பட்டி தொட்டி என பரிமளித்து துலங்கும் முருகவேல் சகோதரன் யானை முகத்தோன் ஐங்கரன் தாழ் பணிந்து 108 மகாவேலின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் உங்களில் ஒருவர் நான், வசந்தி ரங்கநாதன். ஆல் தி வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் என்று உலகமே ஒரு நாடக மேடை என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு
என்று முழங்கியவர் திருவள்ளுவர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உலகு என பாடியவர்கள் வரிசையில் சேர்ந்து உலக நன்மைக்கென திரு கிஷோர் கட்டாரியா அவர்கள் இன்று 7/1/26 அன்று உலகத்திற்கு 108 மகாவேலை அளித்த உலக சாதனை படைக்கிறோம். தொன்று தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றி இன்றும் நடைமுறையில் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கொரியா, இந்தியா என பரிமளிக்கும் தமிழ்மொழி மூத்த குடியின் ரிச் லெகசி. இன்று வரை காற்றிலும் பல உள்ளங்களிலும் ஊடுருவி வாழும் இன்று தமிழ்நாட்டில் தமிழ்மொழி சார்ந்து தமிழ் கடவுளாய் முருகப்பெருமான் கையில் ஏந்தும் வேலை பற்றும் பாக்கியம் நம் அனைவருக்கும் அல்லவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் தொன்று தொட்டு காக்கும், அரவணைத்து அன்புடன் அனைவரையும் ஆலிங்கனம் செய்து அருள்பாலிக்கும். வேலை கொண்டு தன் குடும்பத்தையும் தம் குல பெண்டிரையும் தம் மக்களையும் பகையிலிருந்து மட்டுமன்று காப்பாற்றி அழகு பலமுறை சரித்திரம் படைத்த நிகழ்வுகள் சிறப்பு பல. கந்த சஷ்டி கவசம் உலகம் முழுவதும் கோவில், வீடுகள், சமுதாயம், கூடங்கள், பட்டி தொட்டி அனைத்து நிகழ்வுகள், பள்ளிகள் என காக்க காக்க என்று ஒலிக்கின்றது. காக்கும் வேலை நம் அனைவரிடமும் அளித்து நம் மனதையும் உடலையும் உள்ளத்தையும் காப்பாற்றும் வேலை ஒருங்கிணைத்து 108 மகாவேல் உருவாக்கி இன்று உலக சாதனை படைக்கும் திரு கிஷோர் கட்டாரியா ஆன்மீக செம்மலாக நின்று தமிழினம் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து மாந்தருக்கும் எட்டும் தூரத்தில் ஒரு அரிய வேலை கொடுத்துள்ளார். கதிர்காம வடிவேலனுக்கு அரோகரா, வள்ளிமணாளனுக்கு அரோகரா, வெற்றிவேல், வீரவேல். முருகு என்றால் அழகு. ஏற்கனவே கேட்டோம். முகுந்தன், ருத்ரன், பிரம்மா என்று 3 பேரையும் இணைத்து வாழ்ந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில் அண்ட் அப்ஹோல்டிங் ஆஃப் ட்ரூத், இப்படி தமிழ் கடவுளாக துலங்கும் முருகனின் பாதம் பணிந்து அவர் தம் வேலை கைப்பற்றும் வாய்ப்பு இன்று. தரணி வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு அருளாசி 108 மகாவேல். செல்வத்திற்கு அதிபதியாம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி, பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் என முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருடன் 108 மகாவேலில் இணைந்தது ஒரு வேல் இருக்கிறது. வியாதி, மன வருத்தம், டிமென்ஷியா, டிப்ரெஷன், ஆங்கர், ஸ்ட்ரெஸ் இவை அனைத்தையும் விரட்டி அடித்து உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு வித்தாக ஒரு வேல் நம்மிடம் ஔஷத வேலாக இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு என வேலை பற்றி பிரார்த்தனை செய்ய நம்மிடம் இருக்கும் 108 மகாவேலை. ஒன்று ஔஷதவேல். டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், all sorts of people who are affected by any kind of disease can hold it. பசி வந்தால் பட்டும் பறந்து போம் என நமக்கு தெரியும். கொழுந்துவேல் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், ஃபிசிகல்ச்சர் என அனைத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். கதிர்காம வடிவேலனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு ஜோடியாக் சயின்ஸ் காலத்தை வழிவகுத்து பஞ்சாகம் தவறில்லாமல் கணக்கிடும் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஆந்த்ரோபாலஜி, ஆர்கிடெக்சர் என பல விஞ்ஞானங்களை கொண்டு மெய்ஞானம் படைத்து அழகூட்டும் சிம்மம், மீனம், கடகம், விருச்சிகம் என பல ராசிகளுக்கும் உகந்த வேல் 108 மகாவேலில் உள்ளது. படி உற்சவங்களில் திருத்தணியில் பிட்டுக்குழி முருகதாஸ் பாட, பெங்களூர் ரமணியம்மாள் பாட, இன்றும் பல இடங்களில் முருகனை துதித்து வணங்கும் நாம் பலர் இருக்கிறோம். இன்று டிஜிட்டல் மீடியா, லிட்ரஸி, கிளவுட் கம்ப்யூட்டிங் என ரீச் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் 108 மகாவேல் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ரிச் லெகசியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். என் மக்களுக்கு நான் கொடுக்கும் அறிவு, ஞானம், கல்வி அதுடன் இணைந்து இந்த வேலும் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நவரத்தின வேல், முத்துவேல், பவழவேல் என இயற்கையை சான்று
தொன்று தொட்டு அருளாசி செய்யும் முருகவேல் is a great phenomenon, a rich heritage. Let's move fast forward in time and think about 3026. வேலும் மயிலும் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்க இன்று ஒரு ஆரம்பம். Business houses, communities, homes, individuals, each one of us will benefit. இது ஒரு சிறந்த ஆரம்பம். கூர்வேல், to aim and reach our targets. வேல் விழியாள் என அழகு கண்களை கொண்ட மகளை போற்றும் அழகான வார்த்தைகள். It is romantic. விவாகவேல் celebrates all vital relationships. அனைத்து குடும்பமாக, அது நிறுவனமாக இருக்கட்டும், தனி குடும்பமாக இருக்கட்டும், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், ஒன்றாக பணியாற்றுவோம். ஆதிசக்தி வேல் incorporates primordial strength in each one of us. இப்படி முருகனை பற்றி வேல் ஆராய்ச்சியில் பல நாட்கள் செய்து அமைத்து கொடுத்ததே இந்த புத்தகம். இன் யான் காம்பினேஷன் என்று பேசுகிறார்கள். சிவசக்தி என்று சமநிலை பெண்டிற்கு கொடுத்த ஒரே நாடு நம் தாய்நாடு தான். இந்தியாவில் தான் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது voting ரைட்ஸ் பெண்களுக்கும் வந்தது, அமெரிக்காவில் அல்ல. they had to fight for it. பெண்களை மதித்து வாழும் இந்த நாட்டில் பெண்களை ஒரு அங்கமாக கொண்ட சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிறந்த சூரசம்ஹாரத்தில் ஈவிலை அழித்து நல்ல விஷயங்களை ஆக்கி வேலும் மயிலுமாக படைத்தவர் முருகப்பெருமான். தைப்பூசத்தன்று இது நடைமுறைக்கு வரும். ஒரு பழனியாண்டவர் வேல் ஹெல்ப்ஸ் அஸ் லேர்ன் டிட்டாச்மெண்ட். தாமரை வேல் டிட்டாச்மெண்ட், நடுநிலை வாய்க்கும் திறமையை நம்மிடம் கொடுக்கும். இன்டர்ஜெனரேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஏன் என் அப்பா சொல்வதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பனுடைய அழகான விஷுவலை திறந்து வைத்த இந்த மகன்களுக்கு என்னுடைய பாராட்டு. மகனிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. சுவாமிநாதன் அருளில் குருவாக அழிக்க முடியாத ஞானமாக wisdom comes from experience. and மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் பல விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பித்தோமேயானால், வேலை பற்றி அதையே அரணாக அமைத்து அதை போற்றி நம் வாழ்க்கையில் இணைத்தோமேயானால் இன்று சாதிக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும். வணக்கம். 108 மகாவேல் இந்த புனிதமான படைப்பு ஒரு தெய்வீக அழைப்பின் ஒரு பகுதியாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக சாதனையாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் 108 தெய்வ முருகன் வேல்கள் என்று பெருமையுடன் இது உலகிற்கு நான் பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். இந்த படைப்பு தனிப்பட்ட ஆசை, திறமை அல்லது அறிவால் உருவானது அல்ல. நான் உருவாக்குனரும் அல்ல, ஒரு கருவி மட்டும். இந்த எண்ணத்தை என் மனதில் விதைத்து ஒவ்வொரு கட்டத்தையும் வழிநடத்தியது அருள்மிக முருகப்பெருமான் அவர்களே. முருகப்பெருமானின் தெய்வ சக்தியே 108 மகாவேல் படைப்பின் உண்மையான உருவாக்குனர். நான் அந்த சக்தியின் ஒரு சிறிய கருவி மட்டுமே. மனித வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலை தேடுகிறது. தெய்வீக சக்தி, உலகளாவிய பொறுப்புகள், ஆன்மீக நம்பிக்கை, தொழில்முறை வாழ்க்கை, உள்ளார்ந்த வலிமை, வெளிப்புற சவால்கள். இந்த நூல் தெய்வீக சக்தி மற்றும் மனித வாழ்க்கை இவற்றுக்கிடையான இடைவெளி நிரப்பவே உருவானது. ஒவ்வொரு மனிதரும் தனித்த பாதையில் பயணிக்கிறார்கள். மாணவர், கலைஞர், வைத்தியர், வீரர், தலைவர், தொழிலதிபர், ஆன்மீகம் தேடுபவர், பக்தர், ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனிப்பட்ட வேல் உள்ளது. 108 தனித்துவமான முருகன் வேல்கள் தங்கம் வெள்ளியில் உருவாக்கும் ஒவ்வொரு வேலின் விளக்கமும் தெய்வீக சக்தி மற்றும் அதன் நோக்கமும் பொருந்தும் தொழில், வாழ்க்கை நிலை, சிறப்பு ஜப மந்திரம், சரியான வேலை அடையாளம் காணும் வழிகாட்டுதல், அத்தகைய எல்லாம் இந்த நூலில் உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வாசகரும்
தங்கள் வாழ்க்கைக்கு பயணத்திற்கு ஏற்ற வேலினை அடையாளம் காண முடியும். இந்த நிகழ்வில் ஒரே நோக்கம், முழு மனித குலம் பயன்பெற வேண்டும். இந்த படைப்பு மதம், மொழி, நாடு, நம்பிக்கை என்ற எந்த வரம்பிற்கும் உட்பட்டதல்ல. இந்த பயணம் முடிவல்ல, இது ஒரு ஐஸ்பர்கின் ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே. இந்த 108 மகாவேல் உலகமெங்கும் பரக வேண்டும். 108 மகாவேல் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் பயன் தர வேண்டும். முழு பிரபஞ்சத்திற்கும் பயனுள்ளதாக அமையட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கூட உயர்ந்து வழிகாட்டப்பட்டு மாற்றம் பெற்றால் அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற்றப்பட்டது என்று நினைக்கிறேன். முருகப்பெருமான், தெய்வ சக்தி மற்றும் பிரபஞ்சத்திற்கு நான் பணிவுடன் நன்றியுடன் வணங்குகிறேன். வேல் வழிகாட்டட்டும், தெய்வம் பாதுகாக்கட்டும், மனித குலம் பயன்பெறட்டும். இப்படிக்க நன்றி, வணக்கம். அரோகரா. வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு அரோகரா. இந்த இனிய விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஸ்ரீ கே கணேசன் அவர்களே, அடையார் ஆனந்த் பவனுடைய மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய திரு KT ஸ்ரீனிவாச ராஜா அவர்களே, தி ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் மதிப்புக்குரிய திரு ஜெயந்தி லால் செல்லானி அவர்களே, இந்த விழாவுடைய நாயகன் என் நீண்டகால நண்பருடைய சம்பந்தி மேனேஜிங் டைரக்டர் மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் மெர்ச்சன்ட் மதிப்புக்குரிய திரு கிஷோர் கட்டையாரஜி அவர்களே, அவருடைய சம்பந்தி மற்றும் என்னுடைய நீண்டகால நண்பர் காஞ்சிபுரம் திரு விமல் அவர்களே, அவருடைய அண்ணன் திரு ரமேஷ்ஜி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் 2 குடும்பத்தையும் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தவ திரு சுவாமிஜி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வெயில்னா என்ன? வெயில், வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி வெயில்? 3 முக்கியமான சிக்னிஃபிகன்ஸுங்க. தெய்வீக சக்தி, ஞானம் மற்றும் பாதுகாப்பு. இதுதான் வெயிலுடைய சிக்னிஃபிகன்ஸ். நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமாக எல்லோரும் முருகர் பக்தர். நானும் முருகர் பக்தர் தான். வெயிலை நம்ம முருகருடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்த்துட்டு வெயிலை நம்ம வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வெயிலுக்குள்ளே இவ்வளோ ரிசர்ச் பண்ணிவிட்டு 108 வகையான வெயில்கள், அதுவும் ஒரு காரியத்துக்கு ஒரு வெயில், ஒரு ராசிக்கு ஒரு வெயில், இதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உண்மை டீப்பாக அவரை ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெளியிட்ட புஸ்தகத்தில் ஒவ்வொரு வெயிலும் எந்த ஒகேஷனில் கொடுக்கலாம், அந்த வெயிலோட என்ன சிக்னிஃபிகன்ஸ், அந்த வெயில் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் என்னது, அது அவ்வளோ விஷயம் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் மலேசியா வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற நம்ம முருகர் பக்தர்கள் இந்த முருகர் கோயிலில் போயிட்டு அங்கே முருகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் முயற்சிக்காக இன்றைக்கி முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். முருகர் பெருமானுடைய பிடித்த கலர் என்ன? க்ரீன். இந்த ஹோட்டல் பேர் க்ரீன். இந்த இடம் பேர் என்ன? இந்த பகுதி பேர் வேறு என்ன வேணுங்க? அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக நடக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது இவருடைய குலதெய்வம், அதாவது கிஷோர் கட்டாருடைய குலதெய்வம் முருகர் அல்ல, கும்பிடும் தெய்வமும் முருகர் அல்ல. அவர் ஒரு ஜெயின சமூகத்தை சேர்ந்தவர், ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவர். இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஈர்ப்பாக 108 முருகவேலை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து பெரியவர்களிடம் ஆசை வாங்கி
அது உருவாக்கியுள்ளார். நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஏற்கனவே திரு ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இடம் கடவுளுக்கு பிடித்த நிறம் பச்சை. இந்த ஓட்டருடைய பெயர் கிரீன் பார்க். நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வடபழனியில் முருகர் கோயில் அருகில் அமைந்துள்ளது, அதனுடைய எல்லையில் அமைந்துள்ளது. அதை எல்லாம் தாண்டி அந்த பச்சை நிறத்தையே உள்ள ஆடையாக அவர் அணிந்திருக்கிறார் திரு கிஷோர் அவர்கள். அதை அவர் குறிப்பிடவில்லை. இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அதாவது இதெல்லாம் ஏதோ சொல்லி செய்தது போல அல்ல, கடவுளுடைய ஆசி மிக சிறப்பாகவே நடந்துள்ளது. அதன் காரணமாக இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த 108 வேலுடைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் முயற்சி எடுப்பார் அதற்காக என்று நான் நம்புகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா வேல் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல்தான் கடைசியில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். மேலும் அவருடைய இந்த ஆன்மீக பயணம் பெரிய அளவில் தொடர வேண்டும், பெரிய அளவில் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணிற்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல் இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யா அண்ணன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர், வேல்ஸுக்கு சொந்தமானவர். உலக அரங்கிலே இந்த வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொற்களங்களால் இன்று பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரியா அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அமரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பகுதியை சேர்ந்த அதிகாரியாக தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றி கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று சகோதரர்களை ஒரு முறை வணங்குகிறேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலை சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகானாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணங்குட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடைக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு நானும் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெர்சன் நகரில் உள்ள 6 படை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்பூரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்னைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவோ இருக்கின்றது என்பதை இன்றைக்கு உலகிற்கு நீங்கள் எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகனுக்கு வேல் எப்படி முக்கியமோ, சூர சம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்கள் 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்துருங்க. நான் என்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போகும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து, வென்றுவா மகனே, நீ தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி
விபூதியை வைப்பார். என் தாயோ அது பக்கத்தில் வந்து நான் பெருமாளுடைய பக்தன் நீ ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டு வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளரை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் ஏதோ வேல் வந்து பகைவர்களை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை வந்து அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால் அடையார் பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியேன் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் இது அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து என் வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் வந்து இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல சைன மதத்தையும் சைனருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளோ அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தராத இந்த தகவல்களை இன்று நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஓட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இந்த 108 வேல்களை அதை தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்து விடுவேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சி அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வைர வேலையும் நாம் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறையருள் நாம் வேண்டுதல் என்று வேண்டியது. அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானை யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனை உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்து இன்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆகவே அத்தனை பேருடைய இறையருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி, இத்தனை சிறப்புமிக்க இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டதை, இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையருள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இன்று எல்லோருமே பெருமடி படைக்க இறையருள் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமாக எல்லோருக்கும் தங்க வேலோ வெள்ளி வேலோ ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இறை ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்கி விடுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்து விடும் முதல் கஸ்டமராக. இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, குன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அரோஹரா மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காராய் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு
என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐஸ்வரி கணேஷ். என் தந்தை இறந்தவுடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். உலக வரலாறுலேயே முதல் முறையா முருகப்பெருமானுக்கான 108 தங்கம் மற்றும் 108 வெள்ளி வேல்கள் நாங்க இந்த ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உலக வரலாறுலயே பாத்தீங்கன்னா ஜென்ரலா வேலை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 5-6 வேல் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதை நான் பார்க்கும்பொழுது சரி யோசனை பண்ணேன், ஏன் இந்த வேல்கள் ரொம்ப 5-6 தான் இருக்கு. பட் ஸ்லோகம்லாம் படிக்கும்போது, மந்திரங்கள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது 108 வேர்கள், அது மாதிரி ஒவ்வொரு வேல் முருகனை போட்டு நிறைய வேர்கள் வந்துனே இருந்தது. நான் படிக்கும்பொழுது ஜெயின மதத்தில் பிறந்த நான் திடீர்னு ஏன் இந்த மாதிரி 108 வேல் நம்ம முருகர் பத்தி யோசனை பண்ணி நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். தனித்துவமான ஒரு விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படும் போது முருகப்பெருமான் அருளால் இன்று இந்த ஒரு நன்னாள் பார்க்க முடிகிறது. அவர் தான் என்னை வழிநடத்தி இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். எல்லாமே அவர் செயல்தான், அவர் தான் இதை செய்து வைக்கிறார். முருகப்பெருமானின் 108 வேல்களும் ஒவ்வொரு வேலும் தனித்துவமான வேல்கள், அதாவது வீரவேல், நியாயவேல், சக்திவேல், வடிவேல், அது மாதிரி விதவிதமான, அதாவது 108 வேல்களும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு, ஒவ்வொரு உபயோகம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதுக்கான தனித்தனி வேல்களை உபயோகிக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி அதை புக்கு மூலியமா இன்னைக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேல்கள் பத்தி எப்படி, அதில் என்ன பயன்கள், என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏசியன் புக் ஆஃப், அதாவது சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது உலகத்திலேயே முதல் முறையா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் 108 கோல்டு அண்ட் 108 சில்வர் வேல்ஸ் நாங்க தயாரிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல மிகவும் சந்தோஷமா இருக்கு. இந்த வேல் இந்த பயணம் இந்த ஆரம்பமாயிருக்கு. இந்த மகா பயணம் உலகம் எல்லாம் பரவ வேண்டும். அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த வேல் சேர வேண்டும். அவரவர் பயனுக்கேற்ற வேல்களை வாங்கி அவர் கும்பிடலாம். அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்ல, அவரவர் விருப்பத்துக்கு நம்ம ஒரு வேல் வேணாலும் கொடுக்கலாம், 2 வேணாலும் கொடுக்கலாம். அதாவது தங்கமும் வெள்ளியும் 2 கொண்டு வர முக்கிய காரணம் என்னன்னா, அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது. சோ தங்கம் வேண்டியவர் தங்கம் வாங்கி கொள்ளலாம். மற்றபடி சில்வர் வேலும் வெள்ளி வேல்களும் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வேலும் கையால் வடிவமைத்து அதை அழகாக டிராயிங் பண்ணி, கேட் டிராயிங் பண்ணி மிக சிறப்பாக வடிவமைத்து ஒரு அற்புதமான 108 விதவிதமான வேல்களை தயாரித்திருக்கோம். அதாவது தூயமான 22 கேரட் 916 தங்கத்துல தான் இந்த ஒவ்வொரு வேலும் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு வேலும் கிட்டத்தட்ட 2.25 இன்ச்சு, அதாவது ஆகம் விதிப்படி 3 இன்ச்சு மேல வேல்கள் வச்சிருக்க மாட்டாங்க. சோ நாங்க 3 இன்ச்சு தயாரிச்சிருக்கோம். 2.25 3 இன்ச்சுக்குள்ள ஒரு வேல்கள் வரும். ஒரு வேலின் எடை சராசரியாக 10 கிராம்ல இருந்து 12 கிராம் வருகிறது. முக்கியமா வெள்ளிலையும் அதே மாதிரி எல்லா வேலும் தயாரிச்சிருக்கோம்.
கண்டிப்பா, அதாவது கலை நுட்பர்கள் வேலைப்பாடு செய்வர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும். இல்ல கண்டிப்பா அதாவது இதுக்கான வேலைகள், அதாவது ஒரு தயாரிக்கிறதுக்கான நேரம்ன்றது குறிப்பாக நான் அதை தயாரிக்கிறது இல்லை. ஒரு ஊழியரிடம் கொடுத்து, அதாவது நல்ல ஒரு வேலைப்பாடு செய்யற ஆச்சாரிகளை நல்ல ஒரு ஒரு கம்பெனியில் உட்கார்ந்து தயாரிக்கும் போது அதுக்கான செலவுகள் கண்டிப்பா உண்டு. சோ அதையும் பார்த்து என்னோட நிர்வாகம் இருக்கு, அதையும் பார்த்து நாங்கள் விலையை நிர்ணயிப்போம். வேல் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல வேல் யாத்திரை பண்றது எல்முருகன் ஏன் கூப்பிடல? இங்க அறநிலையத்துறை இருக்குது, கூப்பிடல. என்ன காரணம்? என்ன அவங்க மேல போறோம்? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே முருக பக்தர்கள் அனைவரும் வர வேண்டும், எல்லாரும் இது சந்தோஷமா இருக்கணும் ஆசை. எனக்கு அவரிடம் கான்டாக்ட்கள் இல்லை, பட் கண்டிப்பாக எல்லாருமே இது பயன்பட வேண்டும் என்னோட ஆசை. பத்திரிகையாளர் பெருமக்களுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்து, காலையில இருந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சோ நீங்க பொறுமையா இருந்து என்னோட இந்த பேட்டி எடுத்ததுக்கு அனைத்து பத்திரிகையாளர் பெருமக்களுக்கும், சோசியல் டிவி தொலைக்காட்சி பெருமக்களுக்கும், சோசியல் மீடியா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேல் 108 மகாவேல் உலகம் ஃபுல்லா பரவ வேண்டும். இதில் நீங்க முக்கியமான ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இந்த வேல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்பெற வேண்டும். 108 மகாவேல் இது இந்த ஆரம்பம், இந்த பயணம் ஆரம்பம் உலகம் மட்டும் பரவ வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாம இந்திய திருநாட்டுக்கு உலக அரங்கில் இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. மகாலட்சுமி ஜுவல்லர்ஸுடைய அதிபர் நண்பர் கிஷோர் கட்டாரியா எடுத்த முயற்சிக்கிறது தமிழர் கடவுள் உலகிற்கு எல்லாம் இருக்கின்ற இந்த வேல் பயணம் ஒரு புனித பயணமா சென்னையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை முருகன் முத்திரை இல்லாம எல்லா முருகன் கோயிலுக்கும் போய் உலக அரங்கில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் வாழ்க்கை செழுமையா இருப்பதற்கும் அவருடைய 108 வேலுடைய கதைகளை உலகிற்கு கொண்டு அரிய பல தகவல்களை கொடுத்திருக்கார். இது எதிர்கால வாழ்க்கைக்கு எல்லோருக்குமே இயற்கையாகவும் நலமா வளமா இருக்கணும், எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை அமையணும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். தமிழருடைய கலாச்சாரம் உலகிற்கெல்லாம் கொண்டு போய் அவருடைய புனித பெயரை இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு அடைஞ்சிருக்கு. இது அதிசிறையில கின்னஸ் ரெக்கார்டாக மாறணும். அவருடைய நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் தமிழ் சமுதாயத்துக்கு அல்ல, ஒட்டுமொத்த மனித குல சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா இவருடைய புனித பெயரை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய தகவல்கள் சேர்த்து உலக அரங்க கொடுத்திருக்கார். இவருடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தன்னுடைய வேலோட மையமான எல்லாருடைய வாழ்க்கும் மேல் உண்டு வினையில்லை என்பதை போன்று அமையன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என்று சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு.